நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, ஒரு ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணணும். அதுவும் அதோட ஃபேர் வந்து ரொம்ப கம்மியான விலையில கிடைக்கணும். எப்படி செக் பண்றது? வழக்கமா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை பயன்படுத்தி செக் பண்ணுவாங்க. இல்லைன்னா பிரத்யேகமான வெப்சைட்ஸ்லாம் இருக்கு, அந்த வெப்சைட்ல போயிட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் போய் நமக்கு திருப்திகரமா இல்லைன்னா, நான் இந்த வீடியோல இன்னொரு மெத்தடை நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்க போயிட்டு வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை அங்க போனா உங்களுக்கு இதை விட பெஸ்டான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். விலை கம்மியில கூட நீங்க டிக்கெட்டா புக் பண்ணலாம். ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். ஸோ அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அதை பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றோம் பாத்தீங்களா, அதெல்லாம் ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம டிக்கெட்டை புக் பண்ணோம்னா அதோட ஃபேர் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். நாள் நெருங்க தான் உங்களுக்கு அதோட ஃபேர் வந்து அதிகமா காட்டுவாங்க. பட் இந்த ஃப்ளைட் டிக்கெட் அப்படி இல்லைங்க. ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு வந்து நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி செக் பண்ணாலும் அந்த ஃபேர் பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்கள்ல வந்து ஹையாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா டேட்ல உள்ள ஃபேரையும் நம்ம ஒரே இடத்துல தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, அதுக்கு இந்த ஆப்ஸ், அதுக்குன்னு பிரத்யேகமான வெப்சைட் இங்கெல்லாம் போக வேண்டாம். நீங்க கூகுளோட சர்ச் இன்ஜின்ல போயிட்டு கூகுள் ஃபிளைட்ஸ் நீங்க டைப் பண்ணி கொடுத்தா போதும். அவங்களே எந்த டயத்துல நம்ம புக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லிஸ்டே கொடுத்துறாங்க. அங்கேயே நீங்க வந்து உடனே புக் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சமான ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. சர்ச்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, கூகுள் ஃபிளைட்ஸ்னு டைப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை நீங்க தட்டுங்க. தட்டின உடனே பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரவுண்ட் ட்ரிப்பா, சிங்கிள் ட்ரிப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். நீங்க எங்க இருந்து பயணம் பண்றீங்களோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. எங்க போய் நீங்க ரீச் பண்ண போறீங்களோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிபார்ச்சர் டேட், எந்த தேதியில நீங்க பயணம் பண்ணணும் அதை நீங்க தட்டினீங்கன்னா தேதி கொடுத்துரும். தேதி மட்டும் இல்லைங்க, டிக்கெட்டோட ஃபேரையும் நமக்கு காட்டிடுவாங்க. பச்சை கலர்ல காட்டுறது உங்களுக்கு வந்து டிக்கெட்டோட விலை ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டும். சூப்பர்ல. ஸோ அந்த தேதியை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து 25th செப்டம்பரை சூஸ் பண்றேன். ஏன்னா அந்த தேதியில டிக்கெட் ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தேதியிலையுமே உங்களுக்கு பச்சை கலர்ல காட்டுது. ஸோ நான் 25th அக்டோபர் சூஸ் பண்ணிட்டேன், டன் கொடுத்துட்டேன். ஸோ ஃப்ளைட் டிக்கெட்டை டைம் பார்த்து நீங்க புக் பண்ணலாம். அதைத்தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் அப்படி காட்டும் போது பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேரும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ டைரக்ட் துபாய், டைரக்ட் மும்பை, டெல்லி, இந்த மாதிரி வழியா போய் கூட நீங்க அந்த ஊருக்கு போய் சேர்ந்துடலாம். இப்போ நான் சர்ச் கொடுத்துறேன். ஸோ இப்படி தாங்க நீங்க டைம் டு டைம் பார்த்து நீங்க புக் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல நீங்க இந்த டைம் பார்த்து புக் பண்றீங்கல்ல, அப்போ புக் பண்ணும்போது எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத நீங்க காமிக்கலாம். ஒரு அதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. பிரைசஸ் ஆர் கரண்ட்லி லோ 3147. நார்மலா இருக்கக்கூடிய பிரைஸ்ல இருந்து இவ்வளவு அமௌண்ட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அதையும் இதுல காட்டுறாங்க. 19,378 இருக்கிறதுல லோயஸ்ட் ஃபேர் இதுதான் இருக்கிற ஃபேர்ல. அதை ஒரு சார்ட்டாவும் கொடுத்துருக்காங்க. இதை டேப் பண்றது மூலமா இதுக்குள்ள எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கலாம். எந்த டயத்துல புக் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சின்ன கார்டு. அடுத்து கூகுள் ஃபிளைட்ஸ்ல நீங்க முதல் பார்த்த டிப்ஸ் இருக்குல்ல, அது நீங்க டைம் டு டைம் பார்த்து நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க விரும்பலன்னா இன்னொரு மெத்தட் இருக்கு. நீங்க எப்போ டிராவல் பண்றீங்களோ அந்த டேட்டை மட்டும் நீங்க செட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா போதுமானது. ஆட்டோமேட்டிக்கலி இந்த கூகுள் ஃபிளைட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இமெயில் வழியாகவும் நோட்டிபிகேஷன் வழியாகவும் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த தேதியில வந்து ஃபிளைட்டோட டிக்கெட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உடனே நீங்க புக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நோட்டிபிகேஷன்லாம் அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி செட்டப்பை ஒரு தடவை நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்க கூகுள் ஃபிளைட்ஸ்குள்ள போக வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த செட்டிங் எங்க இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த டிப்ஸ் வந்து கூகுள் ஃபிளைட்ஸ்ல எனக்கு இந்த டைம் டு டைம் பார்த்து புக் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல, வேற ஏதாவது மெத்தட் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இன்னொரு மெத்தட் இருக்கு. நீங்க ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு கூகுள் ஃபிளைட்ஸ்ல செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என்ன டேட்ல வந்து ஃபிளைட் டிக்கெட் வந்து குறைவா இருக்கு அப்படிங்கறத செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு தடவை நீங்க செட் பண்ணா போதும். அந்த செட்டிங் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறேன். ஒன்ஸ் நீங்க இந்த டேட் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அப்படியே சர்ச் கொடுத்து ரிசல்ட் வந்துடும். உங்களுக்கு பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா ட்ராக் பிரைசஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி ஒரு டேட் கொடுத்துருக்கேன், போற டேட்டு வர டேட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கு பக்கத்துல ஒரு டாகல் இருக்கு பாத்தீங்களா, அதை நான் ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிட்டு என்ன ஆகும்னா, இமெயில் அப்டேட்ஸ் when prices changes for your search date. அதாவது நீங்க என்ன டேட்டை வந்து நீங்க செட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த டேட்ல ஏதாவது பிரைஸ் குறைஞ்சிருக்கா கூடிருக்கா அப்படிங்கறத உங்களுக்கு இமெயில் பண்ணிடுவாங்க. இன்னொரு கூடுதலான ஒரு தகவல் என்னன்னா, எனி டேட்ஸ், அதாவது ஏதாவது ஒரு தேதி அப்படி நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா கீழே ஒரு டாகல் இருக்கு பாருங்க, அந்த டாகலை ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே உள்ள டாகலை நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெண்டு மெசேஜ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதாவது பிரைஸ் எப்போ குறையுது அப்படிங்கறத உங்களுக்கு இமெயிலா வரும். அதே நேரத்தில் அந்த குறிப்பிட்ட ரூட்ல
என்ன டேட்டில் ஃப்ளைட் டிக்கெட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த கூகுள் ஃப்ளைட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிடுவாங்க. செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த 2 டிப்ஸும். ஸோ இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.